ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். அதாவது நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னுடைய ஸ்டடி மெத்தட், அதாவது குரூப் 4 நான் வந்து 2024 ஓகேவாங்க, இந்த வருடம் நடந்த ஜூன் 9ஆம் தேதி நடந்த குரூப் 4 எக்ஸாமில் வந்து 180 வினாக்கள் என்பது சரியாக போட்டு ஓவரால் தமிழ்நாட்டில் 49ஆம் ரேங்க் என்பது வாங்கியிருக்கேன். கம்யூனல் ரேங்க்கில் 26வது ரேங்க் வந்து நான் வாங்கியிருக்கேன் ஓகேவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா டைப்பிஸ்ட்டில் வந்து நான் ஓவரால் தமிழ்நாட்டில் 11வது ரேங்க்கு, கம்யூனல் ரேங்க்கு 6வது ரேங்க் ஓகேவா. ஸோ இந்த அளவுக்கு நான் வந்து நல்ல மார்க் வந்து நான் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் ஓகேவாங்க. ஸோ இதற்காக எல்லோரும் ஒரு லைக் பண்ணிட்டு பார்க்கலாமே ஓகேவாங்க. ஸோ இந்த மார்க் வந்து நான் வந்து வாங்கியிருக்கேன். இதை நான் எப்படி வாங்கினேன் அப்படின்ற ஒரு ஸ்டடி மெத்தட் ஓகேவாங்க. என்னுடைய யூடியூப்பில் நான் ஒரு கிளாஸ் வந்து நடத்திட்டு இருக்கேன். ஸோ எல்லோரும் வந்து அவங்க ஸ்டடி மெத்தட் சொல்லுங்கள், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு எல்லாமே கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ நானுமே வந்து ஸ்டடி மெத்தட்னு யாருக்குமே சொல்லதில்லை. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நான் ஸ்டடி மெத்தடை ஷார்ட்டாக வந்து சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க ஓகேவாங்க. அதாவது நான் எப்படி படிப்பேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் படிக்க ஆரம்பிச்சதுன்றது நான் சொல்கிறது பெர்ஃபெக்டாக கரெக்டாக படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, டெய்லி காலையில் நம்ம மேக்ஸிமம் வந்து எனக்கு நைட் ஸ்டடி என்பது செட் ஆகாதுங்க. மார்னிங் ஸ்டடி தான் வந்து எனக்கு செட் ஆகும் ஓகேவாங்க. ஸோ நான் காலைல மேக்ஸிமம் 5 மணி 4:30 இந்த மாதிரி டைங்கள் இருந்துச்சு படித்து தான் எனக்கு கொஞ்சம் பழக்கம் ஓகேவாங்க. நான் ஒரு அந்த டயத்தில் இருந்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ காலைல ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நான் என்ன படிப்பேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழில் வந்து நான் எத்தனை கொஸ்டின் போட்டிருக்கேன்னு உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், சொல்ல மாட்டேன்ல. தமிழில் 95 வினாக்கள் என்பது சரியாக போட்டிருக்கேங்க ஓகேவாங்க. தமிழில் 95 வினாக்கள் போட்டிருக்கேன். ஜிகேல வந்து 65 கொஸ்டின்ஸ் என்பது போட்டிருக்கேன். மேக்ஸில் 20 கொஸ்டின் வந்து போட்டிருக்கேன். மொத்தம் 180 கொஸ்டின் என்பது நான் சரியாக போட்டிருக்கேன் ஓகேவாங்க. ஸோ இந்த அடிப்படையில் நான் ஏன் தமிழில் 95 கொஸ்டின் எப்படி வாங்கினேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கணும்னா, நான் ரெகுலராக வந்து தமிழ் படிப்பேங்க ஓகேவாங்க. ரெகுலராக வந்து தமிழ் வந்து நான் மேக்ஸிமம் காலைல தூங்கி இருந்துச்சுன்னா தமிழ் தான் படிப்பேன். டெய்லி மார்னிங் என்னோடய ஸ்டடி ஸ்டார்ட் பண்ணும்போது நான் தமிழ் தான் படிப்பேன். ஒரு நாளைக்கு 3லேருந்து 4 மணி நேரம் கூட அசால்ட்டாக தமிழ் படிப்பேன் ஓகேவா. ஏன் 5 ஹவர்ஸ் கூட நான் தமிழ் படித்ததெல்லாம் உண்டுங்க ஓகேவா. நான் தமிழுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தேன். நீங்கள் எல்லாருமே என்ன சொல்கிறேன் அப்படின்னா, தமிழுக்கு நிறையா முக்கியத்துவம் கொடுங்க. தமிழில் எல்லாமே தெரிஞ்ச மாதிரியே தெரியும், ஆனாலும் நமக்கு தமிழில் நிறையா மறந்து போகும். அதனால் தமிழை திரும்ப திரும்ப படிங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ் நான் வேறு எப்படி படித்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் நல்லா படிச்சுட்டு ஒன்ஸ் நல்லா 2-3 வாரம் படிப்பேன். படிச்சுட்டு டெஸ்ட்டு நிறையா தமிழுக்கு போட்டு பார்த்தேங்க ஓகேவாங்க. ஸோ டெஸ்ட்டு நிறையா போட்டு பார்த்தேன். அதுதான் வந்து எனக்கு தமிழில் வந்து இவ்வளோ மார்க் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துச்சுன்னு நான் நம்புகிறேன் ஓகேவா. அதுக்கப்புறம் மேக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் வச்சுக்கோங்களேன். மேக்ஸை வந்து 20 கொஸ்டின் தான் நான் போட்டேன். அதாவது 22 நான் மொத்தம் போட்டது உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன். 182 கொஸ்டின் என்பது சரியாக போட்டேங்க. என்னுடைய மார்க் 273 தான். ஆனால் நான் ஓஎம்ஆரில் சின்னதாக ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேங்க. ஸோ அந்த மிஸ்டேக்கின் அடிப்படையில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, 2 மார்க்கை குறைச்சி விட்டாங்க. இல்லாட்டி நான் மேக்ஸில் வந்து 22 கொஸ்டின் என்பது சரியாக வந்து போட்டிருப்பேன் ஓகேவாங்க. ஸோ 22 கொஸ்டின் நான் எப்படி போட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் மேக்ஸ் எப்படி பார்த்தேன், அதாவது நான் வந்து தமிழ் எப்படி படித்தேன், மேக்ஸ் எப்படி படித்தேன், இவ்வளோ மார்க் வாங்கலான்ட்டு தனித்தனியாக வீடியோ போடுறேங்க. இப்போதைக்கு நான் ஒரு நாளைக்கு இந்த மணிக்கு தான் டெய்லி எப்படி ரொட்டீன் இருக்கும் அப்படின்ற ஸ்டடி மெத்தடை உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். நீங்கள் யாராவது புதுசாக என்னோடய சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். யாராச்சும் லைக் பண்ணால் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஏன் அப்படின்னா, இதுக்கப்புறம் நான் தமிழில் 95 எடுக்க எப்படி படித்தேன் இதெல்லாம் வந்து தனித்தனியாக நான் சொல்கிறேன். மேக்ஸ் தனித்தனியாக சொல்கிறேன். இப்போதைக்கு நான் மேக்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு ஒரு 6 மந்த்ஸ் என்ன பண்ணேன் அப்படின்னா, சிலபஸ் வைஸ்லாம் தமிழ் மேக்ஸ் படிக்கலைங்க. நான் சிலபஸ் வைஸ் படிக்காமல் என்ன பண்ணேன் அப்படின்னா, சும்மா எல்லோரும் சொன்னாங்க 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்புல கணக்கு வரும்ப்பா, அதை பார்த்துக்கப்பா அப்படின்ற மணிக்கு இதுக்கு முன்னாடி பாஸ் பண்ணவங்க சொன்னாங்க. நானும் பெருசாக டெஸ்ட்லாம் போட்டு பார்த்ததில்ல. இவ்வளோ தான் போகல அப்படின்னு சொல்லிட்டு நானும் 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வரைக்கும் ஃபஸ்ட்டு சரி 6லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், அப்போ தான் பேசிக்காக வந்து பார்த்தா தான் மேக்ஸ் புரியுன்ட்டு 6ஆப்லேருந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. 6ஆப்பு எல்லா படம் வரிசையாக புக்காக பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து 2022 குரூப் 2 தான் என்ன நிலைமை கிடச்சிச்சின்னா, இப்படி பார்க்கக்கூடாது, சிலபஸ் வைஸ் மேக்ஸ் பார்த்தா போதுன்ற ஒரு விஷயமே எனக்கு புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சிலபஸ் வைஸ் வந்து ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குன்னு பார்த்துட்டு பார்த்தேன். ஒரு நாளைக்கு 2 ஹவர்ஸ் மேக்ஸ் கிட்ட நான் மேக்ஸ் என்பது கண்டினியூஸாக டெய்லி மேக்ஸிமம் மேக்ஸ் பார்த்துருவேன். அதுக்கப்புறம் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் போட்டு பார்த்தேன் ஓகேவாங்க. ஸோ இப்படி தான் தமிழ் மேக்ஸ் என்பது நான் படித்தேன். ஜிகே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஜிகேயில் நான் ஓவராலாக சொல்கிறேன் ஓகேவாங்க. ஓவராலாக ஜிகே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நான் எப்படி ஜிகே படித்தேன் அப்படின்னா, எப்போயுமே காலையில் வந்து தமிழ் படிப்பேங்க ஓகேவாங்க. மத்தியானம் வந்து மேக்ஸ் பார்ப்பேன். அதாவது ஒரு காலைல நான் மேக்ஸிமம் டெய்லி 4:30-5 மணிக்கு எந்திரிக்க மாட்டேங்க. ஒரு 6 மணிக்கு எந்திரிக்க கூட வச்சுக்கோங்களேன். ஒரு 7 மணிக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, 8 மணிக்கு நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, நான் வந்து அதை இன்னொரு சொல்கிறேன், நான் கோச்சிங் கிளாஸ்லாம் போகலை புரியுதாங்க. கோச்சிங் கிளாஸ் போய் வீட்டிலேருந்து போய் படிக்கலை. ஃபஸ்ட்டு நான் பிகினராக இருக்கும்போது 2 or 3 மந்த்ஸ் வந்து சரி ஒரு கற்றுக்கலாம் அப்படின்றக்காக அப்போ வந்து நான் 2021 தாங்க ஸ்டார்ட் பண்ணேன் படிக்க. கரெக்டாக 3 வருஷம் கூட ஆகலை. இன்னொரு விஷயம், நான் 3 வருஷத்தில் 8 மாதம் ஃபுல் கேப்பு, சுத்தமாக புக்கை தொடலை. ஒரு 2 வருஷத்தில் நான் வந்து இவ்வளோ பெரிய மார்க் அச்சீவ் பண்ணியிருக்கேன்றதை உங்கள்கிட்ட நான் சொல்ல விரும்புகிறேன். 2 வருஷம் தான் இவ்வளோ பெரிய மார்க் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கேன் ஓகேவாங்க. 8 மாதம் ஃபுல் கேப் விட்டுட்டேன். ஸோ நான் கோச்சிங் கிளாஸ்லாம் வந்து
பெருசாக போகலைங்க. ஓகேவா, 2 or 3 மந்த்ஸ் கற்றுக்கலான்னு போனேன், எனக்கு செட் ஆகலை. ஸோ வந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகேவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வீட்டிலேருந்து செல்ஃப் மெத்தட் தான் நான் படித்தது. எல்லாமே என்னென்னா செல்ஃபாக தான் படித்தேன். ஓகேவா. அப்படின்றப்ப அப்புறம் ஜிகே எப்படி படித்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜிகே வந்து நான் எப்பவுமே காலையில் தமிழ் படிப்பேன், வீட்டில் தான் இருக்கேன். அப்புறமேல கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பேன். அப்புறம் மத்தியானம் மேக்ஸ் பார்ப்பேன், சாப்பிட்டுட்டு மத்தியானம் கொஞ்சம் நேரம் மேக்ஸ், அப்புறம் கொஞ்சம் நேரம் படம் தூங்கிடுவேன். ஓப்பனாகவே சொல்ல பத்து தூங்கிட்டு மறுபடியும் 4 மணி 5 மணிக்கு மேலே வந்துட்டு ஜிகே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா ஒரு நாளைக்கு ஒரு 3 மணி நேரமாச்சும் நான் தமிழ் படிப்பேங்க, ஒரு 2 மணி நேரம் மேக்ஸ் பார்ப்பேங்க. ஈவினிங் வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு 2 ஹவர்ஸ் ஜிகே படிப்பேன். அவ்வளோதான். அதிகபட்சம் ஒரு நாளைக்கு 5 to 7 ஹவர்ஸ் என்பது நான் படிப்பேன். ஓகேவாங்க. அதுக்கும் கம்மியாக படித்தது உண்டு. ஆனால் நான் அதுக்கு மேலே படித்ததுன்னு கேட்டால் இந்த 2 வருஷங்களில் நான் வந்து ஒரு 8 மணி நேரத்துக்கு மேலே படிச்சுன்னா ஒரு 10 நாள் வேணால் படிச்சிருப்பேன். அதுக்கு குறைஞ்சி தான் எப்போயும் நான் படிப்பேன். ஓகேவா. 7 மணி நேரம் தாங்க என்னுடைய கரெக்டான டைம். அதுக்கப்புறம் வேணால் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் வந்து என்னுடைய அதாவது இவ்வளோ 150 கொஸ்டின் போட்டு 49 ரேங்க் வாங்கிக்கணும். அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னுடைய டெஸ்ட் ப்ராக்டிஸ் தாங்க நான் சொல்லுவேன். உறுதியாக சொல்லுவேங்க, என்னுடைய டெஸ்ட் ப்ராக்டிஸ். ஏன் அப்படின்னா, நம்ம நோட்டிஃபிகேஷன்லாம் வந்ததுக்கப்புறம் நான் வந்து மேக்ஸிமம் என்ன பண்ணுவேன்னா, படிக்கிறது ஒரு நாளைக்கு 1 மணி நேரமோ 2 மணி நேரம் தான் படித்தேன். டெஸ்ட்டு மட்டும் 3 மணி நேரம் 4 மணி நேரம் போட்டு பார்த்தேன். அதாவது நான் ஓஎம்ஆரில் ஷேர் பண்ணலை. ஓகேவா. ஓஎம்ஆரில் ஷேர் பண்ணல. வீக்லி ஒன்ஸ் வந்து நான் ஓஎம்ஆரில் ஷேர் பண்ணி பார்த்தேன். அந்த மிச்ச நாட்கள்லாம் வந்து நம்ம அதாவது எப்படி டெஸ்ட்னா, நான் வந்து யூடியூப்பில் கிட்ட அதாவது நான் கிளாஸ் போய் படிக்கலைங்க. யூடியூப்பில் 2-3 அகாடமிஸ். ஓகேவாங்க. 2-3 அகாடமிஸில் வந்து நான் பெய்ட் பேட்ச் ஜாயின் பண்ணேன். ஓகேவாங்க. பெய்ட் பேட்ச் ஜாயின் பண்ணி நான் வந்து படித்தேன். அதில் வந்து 2-3 பேர் வந்து கொஸ்டின் அனுப்புவாங்களே, அந்த கொஸ்டின் நான் பிரிண்ட் போட்டு வச்சுக்கிடுவேன். இல்லாட்டி செல்லே வச்சுக்கிட்டு 1க்கு A 2க்கு Bன்னு இந்த மாதிரி ABC எழுதிட்டு வருவேன். பிரிண்ட் போட வாய்ப்பு கிடச்சா கொஞ்சம் கம்மியான பக்கங்கள் இருந்துச்சுன்னா பிரிண்ட் போட்டு வச்சுக்கிட்டு அதை வந்து அந்த டிக் பண்ணி கொஸ்டின்லேயே டிக் பண்ணேன். ஸோ அப்படின்றப்ப நேரம் அதிகமாகாது. அதனால் நம்ம நோட்டிஃபிகேஷன்லாம் வந்ததுக்கப்புறம் நான் ஒரு நாளைக்கு 2-3 மணி நேரம் டெஸ்ட்டுக்காகவே ஒதுக்கி நிறைய டெஸ்ட்டு போட்டு பார்த்தேன். அதான் என்னோட வெற்றின்னு நினைக்கிறேன். ஜிகேவும் நான் அப்படி தான் பண்ணேன். 75க்கு நான் 65 ஜிகே கிட்ட போட்டிருக்கேன். ஸோ வந்து பார்த்துக்கோங்க, என்னால் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு என்னுடைய ஸ்டடி மெத்தட் என்பதை நான் காரணம்னு நினைக்கிறேன். நான் ப்ராப்பராக வந்து தமிழ் அதே டயத்தில் நான் வந்து பொய் சொல்லலாம் விரும்பலைங்க. நான் வந்து நல்லாலாம் படிப்பேன் அப்படிலாம் கிடையாது. ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் 7 மணி நேரம் படிப்பேன். ஒரு வாரம் கூட கேப் விட்டுருவேன், 10 நாள் கேப் விட்டுருவேன். படிக்காமலாம் இருந்தது உண்டு. டெய்லி ப்ராப்பர்லாம் படிக்கல. வாரத்தில் ஒரு 7 நாள் கற்றுக்குச்சுங்களேன், ஒரு 4 நாள் ப்ராப்பராக படிப்பேன். 3 நாளில் ஒரு நாள் வந்து அவரை போரிங்காக போகும், ஒரு நாள் சுத்தமாக படிக்க மாட்டேன், ஒரு நாள் வந்து ஜாலியாக போகும், இப்படியே முடிஞ்சிடும். ஸோ வாரத்தில் எல்லாருமே நீங்களும் அப்படி தான் 7 நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 4 நாள் தான் படிக்க முடியும் எல்லா நாளுமே. ஒரு நாள் போரிங்காக போகும், ஒரு நாள் ஏதாவது ஒர்க் வந்துடும், ஒரு நாள் வந்து உடம்பு சரியில்லாமல் போகலாம், என்ன வேணால் நடக்கலாம். ஸோ அதனால் ஒரு 4 நாள் ரெகுலராக வந்து நான் படித்த மாதிரி படிச்சுக்கிட்டேன். 1 மந்த்லாம் கேப் விட்டு நான் சொல்கிறேன்ல 8 மாதம்லாம் நான் கேப் விட்டுருந்தேன். சுத்தமாக படிக்காமலாம் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பெரிய கம்பேக் வந்து நான் கிடச்சிச்சின்னு நான் நம்புகிறேன். ஓகேவாங்க. ஸோ இது வந்து நான் ஷார்ட்டாக வந்து உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்றக்கான சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து நான் ஒவ்வொரு நாளும் அதாவது என்னுடைய லைஃப்பில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறேங்க. தனித்தனியாக தமிழ் எப்படி படித்தேன், மேக்ஸ் எப்படி படித்தேன், ஜிகே, சயின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே தனித்தனியாக நான் சொல்கிறேன். ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன். இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நான் 8 மாதம் கேப் விட்டேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல, எனக்கு வந்து 2022 குரூப் 4 அதாவது எக்ஸாம் வந்து ஞாயிற்றுக்கிழமை நடக்குதுன்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எனக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க. ஓகேவாங்க. அன்னையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக 2022 இப்போ 2024 வந்துருச்சு. என்னால் சுத்தமாக ஒரு 8 மந்த்ஸ் கிட்ட ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் நான் ஹாஸ்பிட்டலே வந்துருக்கிற சுச்சுவேஷன் மாதிரி ஆயிடுச்சு. அப்படின்றப்ப சுத்தமாக என்னால் புக்கை கூட பார்க்க முடியல. ரொம்ப பெரிய அடி விழுந்துருச்சு. நடக்க முடியாத சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் உட்கார முடியல, நான் படுக்க முடியல, இவ்வளோ எதுவுமே செய்ய முடியாத சுச்சுவேஷன் ஆகிப்போச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 5-6 மாதம் கழிச்சு நான் ரெக்கவர் ஆகி வரணும். அதுலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு 8 மாதம் ஆயிடுச்சு. ஓகேவாங்க. 2022 குரூப் 4 முடிஞ்சு அடுத்த ஒரு 8 மாதம் நான் புக்கே கிளியர் தொடலை. புரியுது எல்லாத்துக்கும். ஸோ அதுக்கப்புறம் நான் ரொம்ப நல்லா படித்தேன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் என்னால் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு மேலே படிக்கவும் முடியல. நான் வீடியோஸ் நிறையா கேட்டேங்க. ஓகேவாங்க. யூடியூப்பில் கிளாஸ் எடுப்பாங்களே அந்த வீடியோ போட்டுட்டு நான் காதால் படுத்துகிட்டே இருந்தேன்னா இன்னும் கூட ரொம்ப நேரம் உட்கார முடியாது இந்த சுச்சுவேஷன் ஆக்சிடென்ட் ஆனால. ஸோ 2 மணி நேரம் 3 மணி நேரம் வந்து நான் வீடியோ கூட கேட்பேன். ஏன்னா ரொம்ப நேரம் உட்காந்து படிக்க முடியல. படுத்துக்கிட்டே எவ்வளோ நேரம் படிக்கிறது. என்னால் வந்துட்டு மல்லாக்க வானத்தை பார்த்து தான் படுக்க முடியும். வேறு இந்த சைடு திரும்பி படுக்க முடியாது. எனக்கு கொஞ்சம் பெரிய அடியாக பட்டுருச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு நான் திரும்பி வந்தேன். ஸோ கடைசி நான் மறுபடியும் இந்த எக்ஸாமுக்கு படித்தது ஜனவரி வந்துச்சு பார்த்தீங்களா, இந்த வருஷம் ஜனவரி. அதுக்கப்புறம் தான் நான் மறுபடியும் என்னுடைய இயல்பு நிலைக்கே திரும்பினேன். 8 மாதம் கேப்னு சொன்னேன்ல, அடுத்து ஒரு 4 மாதம் நான் படிச்சிருந்தேன். ஆனால் வந்து நான் எப்படி சொல்கிறது, ஃபுல் டைம்லாம் படிக்கல. 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் படித்தேன். ஓகேவாங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இலவசமாக வந்து தமிழ், மேக்ஸ், ஜிகே ஓவரால் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இது தமிழுக்குன்னு தனியாக ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணியிருக்கேன். அதில் ஜாயின் பண்ணி படிங்க. ஓகேவா. நான் சொல்லக்கூடியது கேளுங்க. நான் இதுக்கப்புறம் தமிழ், மேக்ஸ், ஜிகே படித்தேன். தனித்தனி வீடியோக்கள் வந்து கொடுக்குறேன். ஸோ என்னுடைய ஸ்டடி மெத்தட்
வேறு லைஃப்பில் என்னெல்லாம் கஷ்டப்பட்டு வேறு எப்படிலாம் நான் படித்தேன் அப்படின்றதான் தனித்தனியாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஓகேவாங்க. எல்லாருக்கும் நான் சொல்லக்கூட விரும்புது, எல்லோரும் நல்லா படிங்க, தமிழுக்கு நிறையா முக்கியத்துவம் கொடுங்க. செகண்ட் வந்து மேக்ஸுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்க. ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் இருக்குன்னா அதில் 3 மணி நேரம் தமிழ், 2 மணி நேரம் மேக்ஸு, 5 மணி நேரம், 2 மணி நேரம் ஜிகே, இந்த மாதிரி படிங்க. கண்டிப்பாக வந்து ரிசல்ட் அடிக்கலாம். 1 மணி நேரமாச்சும் டெஸ்ட்டுக்குன்னு வச்சுக்கோங்க. டெஸ்ட்டு என்பது ரொம்ப முக்கியங்க. ஓகேவா. டெஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். யாரும் டெஸ்ட்டு போடாமல், தயவுசெய்து சொல்கிறேன், டெஸ்ட்டு போடாமல் படிக்காதீங்க. முக்கியம் டெஸ்ட்டு என்பது. ஓகேவா. நிறையா கொஸ்டின்ஸ் நான் டெஸ்ட்டு போட்டு பார்த்தேன். இதான் வந்து என்னுடைய ஸ்ட்ராட்டஜி. ஓகேவாங்க. இப்படி தான் நான் படித்தேன். எல்லோரும் நீங்களும் அப்படியே படிங்க என்பது என்னுடைய கருத்து. இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன், புக் வைஸ் படிக்கணுமா சிலபஸ் சொல்லவே மறந்துட்டு பாருங்க. நான் வந்து எப்படி படித்தேன்னா, டிஎன்பிசியில் எந்த பாடத்துலேருந்து கேள்விகள் அதிகமாக கேட்பாங்களோ அந்த பாடத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து படித்தேன். அதாவது இப்போ தமிழ்னா 6th to 10th ஆட்டோ டு ஆட்டோ படிச்சிருந்தேன். 11th to 12th தேவையான பாடங்கள் மட்டும் படித்தேன். அதுக்கப்புறம் வந்து மேக்ஸில் சிலபஸ் வைஸ், அப்புறம் கடைசியாக சொன்ன சிலபஸ் வைஸ் படித்தேன். ஜிகேயில் வந்து எப்படி படித்தேன் அப்படின்னா, நான் புக்கு வைஸாக சிலபஸில் இருக்கிறத இப்போ 6ஆம் வகுப்பு புத்தகத்தை எடுத்துகிட்டேன்னா இந்த வாரம் நம்ம 6ஆம் வகுப்பு புத்தகம் படிக்கணும்னு நினச்சிடுவேன். ஆனால் அதில் சிலபஸில் எந்தெந்த பாடம் கவர் ஆகுது, 6ஆம் வகுப்பு புத்தகத்தில் இப்போ ஹிஸ்ட்ரி இருக்குன்னா சிந்து சமவெளி கவர் ஆகுது, குப்தர்கள் கவர் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பண்டைய நகரங்கள், அப்புறம் வந்து ஒரு 4 பாடங்கள் தான் 6ஆம் வகுப்பில், சங்ககாலம் ஒரு 5 பாடங்கள் தான் கவர் ஆகுது. அப்போ அந்த ஹிஸ்ட்ரி படித்தா போதும். புவியியலில் கவர் ஆகுதா, வேணாம். புவியியலில் ஒரே ஒரு பாடம் தான் 6ஆம் வகுப்பில் கவர் ஆகுது. என்ன படம், பேரிடர், சுற்றுச்சூழல், இந்த 2 பாடங்கள். அப்போ அந்த 2 பாடம் படித்தா போதும். தமிழ் ஜாகிரஃபி, ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி. அடுத்து எக்கனாமிக்ஸில் ஒரே ஒரு பாடம் தான் இருக்கும். அது வந்து படிக்க பாயிண்ட்டே இருக்காது. ஒரு 2 பாயிண்ட் இருந்துச்சு, அதை படிச்சுக்குருவோம். அவ்வளோதான். பாலிட்டியில் எல்லா படமே கவர் ஆகாம தான் இருக்கும். சாலை விதிகள் கவர் ஆகாதா, அப்போ அதை விட்டுருவேன். ஸோ இந்த மாதிரி நான் புக்கில் இருக்கிறத சிலபஸ் வைஸாக வந்து படிச்சுக்கிட்டேங்க. ஸோ இது வந்து என்னுடைய ஸ்டடி மெத்தடி ஷார்ட்டாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா. இதுக்கு அடுத்து என்னோடய வீடியோஸில் என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழில் நான் எப்படி 95 எடுத்தேன், ஜிகேல 75க்கு 65 எப்படி எடுத்தேன், மேக்ஸில் 22 எப்படி போட்டேன், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நான் வந்து உங்களுக்கு நான் நிறையா வந்து வீடியோஸ் கொடுப்பேன். நீங்கள் எப்படி படிக்கலாம், வேர் டு ஸ்டடி, சயின்ஸில் எது இம்பார்ட்டன்ட் லெசனு, புரியுதாங்க. சயின்ஸில் எது இம்பார்ட்டன்ட் லெசன் படித்தா போதும், ஜிகேல இந்த லெசன்ஸ் படித்தா போதும், எல்லாமே வந்து நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக ஒவ்வொரு வீடியோவாக கொடுக்குறேன். டெஸ்ட்டு எப்படி போடணும், ரிவிஷனு, நோட்ஸு எல்லாமே தனித்தனியாக உங்களுக்கு கொடுக்குறேன். என்னுடைய சேனலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாமே சொல்லிக் கொடுக்குறேன். நான் ஆல்ரெடி தமிழ் மேக்ஸ் ஜிகே ஓவராலாக ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கொடுத்துருக்கேன். இப்போ தமிழ் பேட்ச் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். அது இன்னும் கூட நெக்ஸ்ட்டு சாட்டர்டே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவாங்க. ஸோ எல்லாருமே வந்து நல்லா படிங்க. உங்களுக்கு என்ன டவுட்னாலும் என்கிட்ட கேளுங்க. ஓகேவாங்க. தேங்க்யூ. இதான் என்னோடய ஸ்டடி மெத்தடு. யாராவது லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா என்னுடைய வெற்றிக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்களாம் வந்து வெற்றி ஆகணும் அப்படின்றக்காக இந்த வீடியோ பார்ப்பீங்க. 49 ரேங்க் வாங்கியிருக்கேன். இந்த வெற்றிக்காகவாச்சும் ஒரு லைக் போட்டு போவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூங்க. தேங்க்யூ.